கர்த்தருக்கு சோத்திரம். ஆண்டவரே, இங்கே அந்த பிள்ளை பேறுகாலத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டோம். நான் ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே ஏசப்பா எங்களுக்கு எந்த உதவி வேண்டாம், இந்த பேறுகாலம் வந்து நல்ல சுக பேறுகாலமாக ஆகட்டும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கெஞ்சி கேட்டு அழுதேன். உடனே அவளுக்கு சாதாரணமாக குழந்தை பிறந்துட்டு. ஆண்டவருக்கு உங்களுக்கு நன்றிப்பா. கர்த்தருக்கு சோத்திரம். ஏசப்பா சோத்திரம். தேவாதி தேவங்களையும் திறந்து ஒரு விஷயாய் கேட்க கிருபைத்தார் தேவனே சோத்திரம். எங்களை அன்பாய் நடத்தின தேவனே சோத்திரம். உமக்கு முன்பாக நாங்கள் தூசியப்பா நீர் கொடுத்த வேலையை நாங்கள் உம்மிடத்தில் வந்து எல்லாரும் சொல்ல கிருபை தந்ததற்காக உமக்கு கோடான கோடி நன்றி. எங்களை தாழ்த்தி ஒப்புகிறோம். அடியேனை நீர் வழி நடத்தும், என்னை மறைத்து நீர் பேசும் தேவாதி தேவனே உமக்கு சோத்திரம். எனக்கு என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். சோத்திரம். என்னுடைய பேர் பழனி. எங்களுடைய ஊர் வந்து சவளைக்காரன்குளம். நாங்கள் வந்து ஒரு இந்து குடும்பத்தில் உள்ளவங்க தான். எங்களுக்கு வந்து வேதத்தை பற்றி நாங்கள் தெரியாது. யாருக்கிட்டையும் நாங்கள் போய் ஒரு அன்பாகவும் அந்த அளவுக்கு நாங்கள் பழகலை. ஏதோ கோயிலில் சாப்பாடு கொடுத்தாங்கன்னா போய் சாப்பிட்ருக்கோமோ தவிர மற்றபடி நாங்கள் எதையும் வேத கோயில் பக்கம் போனதில்லை. நாங்கள் வந்து ஒரு இந்துல ஒரு வைராக்கியமாக இருந்து 41 நாள் வேறு இருந்து ஒரு என் வீட்டம்மா வந்து சொரிமுத்து ஐயனார்னு பாவனாசம் காணி குடியிருப்பில் இருக்குது. அங்கே வந்து 41 நாள் விரதம் இருந்து பூக்குழி இறங்குவா. பூக்குழிக்கிறது தீக்குழி இறங்குவா. இதை நாங்கள் தான் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம். ஏன்னா எங்கள் தாய் தாப்பான் வழியிலேருந்து முழுசாக இந்துல இருந்தனால நாங்கள் அதில் தான் போய்கிட்டு இருந்தோம். இப்படியே இருக்கும்போது எங்களுக்கு 2023 என் வீட்டம்மாவுக்கு பிப்ரவரி மாதம் ஒரே ரத்தப்போக்கம் இருந்துச்சு. அப்போ சரி ரத்த பார்க்கணுன்னு நான் வயசு ஆகிட்டு அப்படிங்கன்னு நினச்சி நாங்கள் ஐக்ரௌண்ட் ஆஸ்பத்திரி போனோம். ஐக்ரௌண்ட் ஆஸ்பத்திரி போகும்போது எங்களுக்கு வீட்டம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு 4 மாதம் வச்சுருந்தேன். அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் மாதம் 5ஆம் தேதி ஐக்ரௌண்டில் வந்து எல்லா டெஸ்ட்டும் பார்த்துட்டு இது காப்பாற்ற முடியாது, நீங்கள் கூட்டி போயிருங்க ஐயா அப்படின்ட்டாங்க. அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து 7 எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணியாச்சு. அதாவது 8வது எம்ஆர்ஐ ஸ்கேன் 7வது மாதம் 13ஆம் தேதி டேட்டு கொடுத்தாங்க. இதில் இப்படியே இருக்கும்போது நான் வீட்டம்மாவை ஆஸ்பத்திரியில் வச்சுட்டு 3 மணிக்கு எழுந்திரிச்சு நானும் எதுலேயா ஒரு சுகம் கிடைக்காதான்னு அங்கே இருந்து 3 மணிக்கு எழுந்திரிச்சு பாத்ரூமில் வந்து குளிச்சுட்டு ஒரு 4 மணிக்கெல்லாம் ஒவ்வொரு தெய்வத்தையாக கும்பிட போனேன். அதாவது ஞாயிற்றுக்கிழமை வேணால் ஐயா கோயில் போவேன், திங்களிச்ச வேணால் அம்மன் கோயில் போவேன், புதனும் வேலைன்னா பிள்ளையார் கோயில் போவேன், வெள்ளிக்கிழமை ஆனால் சுடலை கோயில் போவேன், சனிக்கிழமை ஆனால் சாஸ்தா கோயில் போவேன். இப்படியா தினமும் ஒவ்வொரு கோயிலை கும்பிட்டுட்டு சாயங்காலம் காலையில் 3 மணிக்கு எழுந்திரிச்சு கொஞ்சம் 6 மணி வரைக்கும் எப்படியும் ஒரு தெய்வத்தை கும்பிட்டு பார்த்தேன். ஏன்னா வீட்டம்மாவுக்கு என்னுடைய தலைவலி ஆகட்டும், ரத்தப்போக்கு ஆகட்டும், சுகர் ஆகட்டும் எதுவுமே குணப்படுத்தலை. அப்போது நாங்கள் இப்படியே இருக்கும்போது அவளுக்கு சாப்பாடு வந்து காலையில் ஒரு இட்லி தான், நைட்டு ஒரு 1/2 சப்பாத்தி சாப்பிடுவா. அது இப்படியே வரும்போது மத்தியானத்துக்கு ஒரு சிறு பேருன்னா ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன். இப்படியே ரொம்ப நாளாக போயிருக்கும்போது எனக்கு அவங்க வந்து ரத்தப்போக்கு கொஞ்சம் கூட குறையலை. தலைவலி அதிகமாக இருக்குங்கிறா. நானும் ஒவ்வொரு டெஸ்ட்டாக பார்த்துட்டு இல்லை. அப்போ நான் இதுக்கு இடையில் என்கிட்ட மாடுகள் வந்து தான் இப்போ எங்களுடைய வருமானமாக இருந்தது. மாடு ஒரு 45 மாடுக்கு மேலே வச்சுருந்தேன். இதில் ஒவ்வொரு மாடாக விற்று நான் ஒவ்வொரு வைத்தியனுக்காக தான் கொடுத்தேன். அதாவது சரி ஏதாவது ஒரு நோய் குணப்படுத்திடாதா அப்படிங்கிற செய்வன கோளாறு குணப்படுத்துறான்னு நான் ஒவ்வொரு மாடுகளாக விற்று வந்த அதாவது நம்ம செய்வன கோளாறு எடுக்கன்னா ஒரு வைத்தியம் வரும் 50,000 60,000 கேட்பாங்க. இதெல்லாம் செஞ்சு பார்த்து நான் என்னெல்லாமோ பண்ணி பார்த்தேன், எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அப்போ என்கிட்ட 20 மாட்டுக்கு மேலே விற்றாச்சு. இதுக்கு மேலே விற்றாலும் வருமானம் இல்லையே, பையங்க 2 பேர் இருக்காங்களே, என்ன செய்யணும்னு சொல்லி இப்படியே வரும்போது தான் ஒன்றும் முடியாத பட்சத்துக்கு ஜூன் மாதம் 5ஆம் தேதி அவங்க முடியாதையா அப்படின்னு சொல்லி எங்களை வெளியே அனுப்பிட்டாங்க. சாயங்காலம் 3 மணி திங்கட்கிழமை ஜூன் மாதம் 5ஆம் தேதி. அப்போது போகும்போது அப்படியே வரும்போது தான் மூலக்கரட்டி பக்கமாக நாங்கள் பைக்கில் வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு அதிகமாக தொண்டை போச்சல் இருந்தது. அப்படி சரி தொண்டை போச்சல் இருக்கே, சரி கொஞ்சம் சுக்காப்பி குடித்தா தொண்டை போச்சல் குறையாதான் அப்படிங்கிறது தான் அந்த டீ கடையில் நுப்பாட்டி சரி அவர்கிட்ட சுக்காப்பி அப்பவும் தூரமாக ஒரு 20 அடிக்கு அந்த பக்கமாக நுப்பாட்டி வந்தேன். ஏன்னா அந்த ரத்தப்போக்கும் தொண்டை போச்சலும் பார்த்தா எனக்கே சங்கடமாக இருக்கு. ஏன்னா பக்கத்தில் நிற்க முடியாது. அது மாதிரி ரத்த வாடை மாதிரி அழிவி நார்மாக நாரிச்சு, பக்கத்தில் நிற்க முடியாது, அப்படி ஒரு கெட்ட வாடை. சரி இதனால் கொஞ்சம் தூரமாக தான் விட்டு வந்தேன். அவர் வந்து ஏற்கனவே 4 மாடி போய் ரசிக்கப்பட்டவர். அவர்கிட்ட நாங்கள் ஏற்கனவே பழைய ஃப்ரெண்டு வேறு. நான் முன்னாடி நாங்கள் ஒரு என்ஜிஓ பீக்கல்ல பாலியாவரம் பார்த்தார். அந்த பழக்கத்தில் அவர்கிட்ட என்னென்ன எப்படி இருக்குன்னு கேட்கும்போது இவர் தொண்டை கொஞ்சம் அதிகமாக இருந்தோடனே என்னென்ன அக்காளுக்கு என்ன அப்படின்னாரு. அப்போ இல்லையா அந்த மாதிரி 4 மாதமாக ஆஸ்பத்திரியில் இருந்தோம், எந்த ஒரு குணமும் கிடைக்கல, எங்களால் முடியாது, அவங்க டாக்டர் வந்து முடியாதுன்னு அனுப்பிவிட்டாங்க. இப்போ நான் எங்கே போகிறேன்னு தெரியலை, நான் ஒரு ரொம்ப கஷ்டத்தோடு போய்கிட்டுருக்கேன். ஆனால் அவங்க வந்து இறந்து போயிடுவா, 1 மாதத்தில் இறந்துருவா அப்படிங்கிறாங்க.
அப்போ நான் அந்த ஒரு உயிரை விட்டால் குடும்பம் அழிஞ்சு போமேங்கிற ஒரே வைராக்கியத்தில் எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியலை. ஆனால் வீட்டம்மா படிப்பு இல்லைன்னு நான் இப்போ இதை எப்படி சொல்லணும்னு தெரியாமல் அவகிட்ட நான் சொல்லலை. ஆனால் எனக்குள்ளேயே மறைச்சிக்கிட்டு நானே தான் சொல்லி அழுதுகிட்டு அப்படியே வந்தேன். வந்திருக்க இடத்துல அவர் தான் சொன்னார், நீங்கள் 4 மாடி போங்கன்னாரு. ஆனால் அவர் என்ன சொன்னார்னா, வேலைக்கிழமை தான் போங்கன்னாரு. ஆனால் வேலைக்கிழமை வரைக்கும் இது இருக்குமான்னு தெரியல. அவ்வளோ சங்கடத்தோடு தான் வந்தோம். ஆனால் வேலைக்கிழமை வரைக்கும் தானே சரி, நம்ம அது இவ்வளோ நாள் ஒவ்வொரு தெய்வத்தை ஒரு நேரங்காலம் பார்த்து கும்பிட்டதெல்லாம் போதும், இனிமேல் கும்பிட்றதுக்கு ஒரு நேரங்காலம் வேண்டாம். மறுநாள் செவ்வாய்க்கிழமை. ஆனால் எந்த இதுவும் எதிர்பார்க்கலை. செவ்வாய்க்கிழமை காலையில் நாங்கள் வந்து ஒரு 3 மணிக்கே குளிச்சுட்டு கக்கனூர்லேருந்து பஸ்ஸு 4:20க்கு அதில் 4 மாடிக்கு போனோம். ஆனால் அந்த 4 மாடிக்கு போய் ஒரு 7 மணிக்கு 7:30க்கு அங்கே போய் சேர்ந்தோம். அவங்க வந்து ஒரு ஜெபம் பண்ணி விட்டாங்க. அப்புறம் ஜெபம் பண்ணி கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 10:30க்கு அவங்க 11 மணிக்கு ஆரம்பிக்கிறது. நேரம் ஆக இவங்களுக்கு ஒரு தொண்டை போச்சலாம், அப்படி ஒரு தொண்டை பில்டிங்கே அலறது மாதிரி இருந்துச்சு. ஆனால் எல்லோரும் எங்களை பார்த்தாங்க. தொண்டை போகும்போது இங்கே மோத்தரமும் ரத்தம் போடணும், அப்படி ஒரு நாற்றம் அடிக்கி. ரெண்டாவது ஒரு ஆலயத்தில் வந்து அசிங்கப்படுத்துகிற சங்கடமாகவும் இருந்தது. அப்போ அவள் வந்து என்ன பண்ணி, நீ தூர போர்மையா, எனக்கே சங்கடமாக இருக்குது அப்படின்ட்டா. எனக்கு இவ்வளோ விட்டு தூர போகும் சங்கடம். அப்படி இருந்தும் அங்கே உள்ள ஹாஸ்பிட்டலில் போய் சொல்லி கொஞ்சம் ஒரு 300 ரூபாய்க்கு டானிக்கெல்லாம் வாங்கி கொண்டு கொடுத்து பார்த்தேன். எந்த இதுவும் குறைக்கலை. அப்போ அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் நாங்களும் உள்ளே போய் இருந்தோம். ஒரு 1:30க்கு முடியக்கூடிய ஸ்டேஜ் வரும்போது 1:45க்கு அப்புறம் அந்த வாலிபர்கள் வந்து என்ன புதுசு ஜெபம் பண்ணாங்க. அப்புறம் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுலாம் தெரியாது. ஏதோ நாங்கள் போனதுக்கு சோத்திரம் சோத்திரையான்னு சொன்னோம். வேறு எதுவும் எங்களுக்கு சொல்ல தெரியலை. ஆனால் அன்றைக்கி இருந்த சூழ்நிலைக்கு எங்களுக்கு எதுவுமே தெரியாது. நாங்கள் ரொம்ப சங்கடத்தோடு இருக்கும்போது அவள் பக்கத்தில் இருந்துட்டு சோத்திரம் தான் சொன்னாங்க. அவங்க என்ன பூசி ஜெபிச்ச உடனே எங்களுக்கு என்ன ஒரு நடந்ததுன்னே தெரியாது. அப்படி ஒரு அதிசயம்னா அப்படி ஒரு அதிசயம் நடந்தது. அதாவது ஒரு டாக்டர்கிட்ட போனால் கூட கொஞ்சம் கொஞ்சமாயாவது குறையும் அப்படிம்பாங்க. மற்ற ஒரு வைத்தியன்ட்ட போனால் கூட பொறுங்கையா இன்னைக்கு தானே பார்த்துருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும்பாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி எதையுமே எதிர்பார்க்காத ஒரே தெய்வம் அப்படியே அந்த ஒரு நொடியில் அந்த முன்னாடி இருந்த இரத்தப்போக்காகட்டும், தலைவலி ஆகட்டும், சுகர் ஆகட்டும், ஒரு நொடியில் அப்படியே ஆப்போசிட்டாக எதுவுமே இல்லாத மனுஷி போல் சுத்தமாக ஆக்கி மறு உயிர் கொடுத்த தெய்வம் ஏசப்பா மட்டும்தான். ஏசப்பாவுக்கு நன்றி. அந்த ஏசப்பா வந்து அன்னைக்கு அந்த ஒரு நொடியில் கொடுத்தோடனே அப்போ எனக்கே உணர முடியலை. ஏன்னா இங்கேருந்து போகும்போது நான் கைத்தாங்கலாம் உள்ளே பிடிச்சிட்டு போனேன். அப்புறம் எல்லாம் ஜெபமணி முடித்தோடனே நல்லா இருக்கே அப்படின்னு வெளியில் வந்தோம். அப்போ நான் எந்த இது ஏன்னா எப்போதுமே நம்ம தான் இந்து கோயிலை அப்படியே ஆடிட்டு சாமி இன்னைக்கு சொல்லியிருக்காரு உனக்கு போகிறப்போ அவன் கெடு இன்னும் இத்தனை நாள் இருக்குது, அது முடிஞ்சத்தான் நல்லா இருக்கும். ஆனால் ஏசப்பா வந்து அந்த எந்த கெடுவும் இல்லை. என் பிள்ளைங்கிற மாதிரி உன் வலது பக்கம் நான் இருப்பேங்கிற போல் எங்களை அன்னைக்கு சொட்டு சுகம் கொடுத்தார். நாங்கள் அது முழுசாக அதாவது அன்னைக்கு உள்ளே போகிறப்ப நாங்கள் நம்பவும் இல்லை, ஒரு எங்களுக்கு நம்பக்கூடிய சக்தியும் இல்லை. ஏன்னா நாங்கள் ஏதோ போனோம் வந்தோம்னு. ஆனால் வெளியில் வந்து ரொம்ப பசிக்கியா அப்படின்னா அப்போ 2 பிரியாணி சாப்பிட்டா. ஏசப்பாவுக்கு நன்றி. அதாவது அன்னைக்கு வந்து இங்கெல்லாம் ஒரு இட்லிக்கும் அரை சப்பாத்தியும் தான் சாப்பிட்டா 3-4 மாதமாக. அதுக்கு மேலே வேண்டாம் எனக்கு முடியலை அப்படின்பா. அன்னைக்கு வெளியில் வந்தோடனே 2 பிரியாணி சாப்பிட்டா. எனக்கு அதுலேயே ஒரு பெரிய சந்தோஷம். அப்போ இந்த 2 பிரியாணி இவ்வளோ நாளைக்கு சாப்பிடலையே, 2 பிரியாணி பரவாயில்ல, அப்போ குணம் கிடச்சிட்டு அப்படிங்கிற பிறகு அதுக்கு பிறகு சரிம்மா அப்படின்னேன். அப்போ நான் சாப்பிட்டுக்குன்னா உட்காந்து போகலான்னு தான் அங்கே கேண்டீனில் மண்ணா கேண்டீனில் உட்காந்துருந்தோம். அப்போ வந்து யோசிச்சோன்னா இல்லையா நம்ம போவோம், புள்ளியெல்லாம் அங்கே ஒத்தியில் இருக்கும், மாடு குட்டி கிடக்கணும் போவோம் அப்படின்னு. நாங்கள் போகும்போது நான் தான் கைதாங்களை பிடிச்சி நான் உள்ளே கூட்டிகிட்டு போனேன். வெளியில் வந்ததுக்கப்புறம் நம்ம போவோம்யா இந்த பஸ் போகும்னு எனக்கு முன்னாடி அவள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டா. அப்போ நான் அப்போ தான் எனக்கு ஒரு சிந்தனை வந்துச்சு, என்னடா ஒன்றுமே இல்லாத மாதிரி அழகாக சர்வசாரம் செப்பிட்டால, அப்போ அவ்வளோ வல்லமை இருக்கான்னு. அதுக்கப்புறம் கூட கொஞ்சம் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நினச்சேன் ஏசப்பாவை மிஞ்சின தெய்வம் எதுவுமே கிடையாது. ஏசப்பா எல்லாத்தையும் உண்டு பண்ண, வானத்தையும் உண்டு பண்ண தெய்வம் இவர் ஒருத்தர் தான் அப்படின்னு முழு விசுவாசத்தோடு வந்து அன்னையிலேருந்து வீட்டில் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அநேக அற்புதங்கள். அதாவது அன்னைக்கு வந்து வீட்டில் வந்து எங்களுக்குள்ளே புதன்கிழமை ஆனால் செவ்வாய்க்கிழமை நைட்டு வீட்டுக்கு வர 7 மணி ஆகிட்டு. அதனால் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் தூங்காமல் இருந்தவா அன்னைக்கு நிம்மதியாக தூங்கிட்டா. எனக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லை. அதாவது இடையில தொண்டை போச்சல் எந்த ஒரு இது இல்லை. அவளை ஃப்ரீயாக காலையில் இருந்துச்சு. அப்போ எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. சரி அப்போ இனிமேல் இவர் தான் தெய்வம் அப்படின்ட்டு அன்னைக்கே வீட்டில் கலந்த மாலை, சூடம், பத்தி, சாம்பிராணி அப்படின்னு அத்தனை எடுத்து பார்த்தா 2 யூரியா ஜாக்கு சேர்ந்துச்சு.
அதாவது பச்சை ட்ரெஸ்ஸு, மஞ்சள் ட்ரெஸ்ஸு, ஐயா கோயிலுக்கு போனால் சிவப்பு ட்ரெஸ்ஸு, முருகனுக்கு போனால் பச்சை ட்ரெஸ்ஸு, நம்ம குலசைக்கு போனால் அப்படி காவி வேட்டின்னு சொல்லி அப்படி ஒரு விதமாக ஒவ்வொரு கோயிலுக்கும் நடந்து போய் எல்லாமே செஞ்சிடும். அத்தனை மாலை போட்டால் அத்தனை எடுத்து வச்சா 2 யூரியா சாக்கு சேர்ந்துச்சு. அந்த 2ஐயும் கொண்டு 2 சாக்கையும் எடுத்துகிட்டு போய் திருநெல்வேலி ஆற்றுலாம் கூட என் வீட்டம்மா போட சொன்னால் அங்கெல்லாம் போடக்கூடாது, அங்கே போட்டால் ரொம்ப தூரமாக இருக்க வேண்டியிருக்கு. அப்போ கடலை ஒன்று போடணும், கடலை போட்டால் கரைக்கு வந்துடும், இது கரைக்கும் வரக்கூடாது அப்படின்னு தான் சிறுவனஞ்சி ஆற்றுல கீழ்ப்பக்கம் பாலத்தில் இருந்துட்டு அந்த உளும்பை நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்னு மூஞ்சை திருப்பி வச்சுட்டு போ பிசாசா அப்படின்னு 2 மூட்டையும் தள்ளி விட்டுட்டு வந்தேன். இன்றைக்கி தேவன் எங்களோடு இருந்து அநேக அற்புதங்களும் எங்களை வழி நடத்துகிறார். அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் எந்த சுகருக்கு நாங்கள் மாத்திரை எடுக்கலை, புற்றுநோய்க்கு நாங்கள் மாத்திரை எடுக்கலை, சுகருக்கு மற்ற தலைவலிக்கு எதுக்குமே நாங்கள் மாத்திரை எடுக்கலை. ஆனால் 2-3 வாட்டி போய் நாங்கள் சுகர் மட்டும் டெஸ்ட் பண்ணோம். அப்பவும் நார்மல் 120 தான் இருந்துச்சு. அப்போ ஏசப்பா ஒருவர் தான் உண்மை உள்ள தேவன் என்று எங்களை அறிந்து கொள்ள அவர் தான், நாங்கள் கூட அறியலை, அவர் தான் என்னுடைய பிள்ளைகள் பக்தியில் முத்தினோடனே நான் அழைச்சி விடுற மாதிரி நாங்கள் வைராக்கியம் இங்கே இருந்தோங்கள அவர் தெரிந்து கொண்டு எங்களை அவர் தான் அழைத்தார். ஏன்னா அவர் இந்த டீ கடைக்காரர் சொல்லலைன்னா எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த டீ கடைக்காரர் நீங்கள் 4 மாடி போங்கயா அப்படின்னு அன்னைக்கு இருந்த இன்னைக்கும் என்னுடைய அதாவது குடும்பம் மனைவி தான் குடும்பத்தில் பெருசு. அதாவது உழைப்பு இல்லைனாலும் ஆறுதலுக்கோ ஒரு எதுக்கோ ஒரு வழி நடத்துகிற பெண்கள் தான். ஆனால் அந்த பெண்கள் இந்த குடும்பத்தில் இல்லையானா குடும்பம் அழிஞ்சு போகும். ஏன்னா நான் எத்தனையோ குடும்பத்தில் நான் பார்த்துருக்கேன். அந்த வீட்டில் மனைவி இல்லைன்னா அந்த வீடாக இருக்காது, ஏதோ உழைப்பாங்க, காசு வந்தாலும் வீட்டில். ஆனால் எனக்கு நான் முன்னாடி லாரி வச்சு தூத்துக்குள்ளே கலைச்செல்வி டிரான்ஸ்போர்ட்னு சொல்லி தனியாக வச்சு ஓட்டிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சுமோ வச்சுருந்தேன், தூத்துக்குடிக்கு பஸ்ஸில் போகாமல் சுமோலாம் போய்டுவேன். ஆனால் அத்தனை இருந்தாலும் என்கிட்ட ஒரு நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு. கடையில் புள்ளிகளுக்காக வேண்டி இப்போ எல்லாம் லாரியெல்லாம் விற்றுட்டு புள்ளிகள் எல்லாம் நேவி ஸ்கூலில் தான் படித்தது. அப்படி இருந்தும் எனக்கு ஒரு வீட்டமாக சோம்லாமல் வந்தோடனே எனக்கு ஒன்றுமே ஓடலை. எல்லாத்தையும் விற்று காலி பண்ணிடலாம், மனைவியை விட்டுறக்கூடாதுங்கிற ஒரே வைராக்கியத்தில் நான் எல்லா வசமும் போனேன், எல்லாத்தையும். ஆனால் எதுவுமே நான் அதாவது சங்கீதம் 115 நினைக்கிறேன், அதில் சொல்லுவான் கல் இருந்தும் காது இருந்தும் கேட்காது, வாய் இருந்தும் பேசாதுன்னு சொன்ன மாதிரி நாங்கள் இன்றைக்கி தான் அதை முழுசாக அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு இன்றைக்கி 54 வயசு ஆச்சு. அதாவது நம்மளே உருவாக்குனது நமக்கு பலன் கொடுக்குமா அப்படிங்கிற நாங்கள் தெரிஞ்சுக்கிட இன்னும் 54 வயசு ஆச்சு. ஆனால் தேவன் ஒருவர் தான் உண்மையான தேவன். நாங்கள் இப்போவும் அதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாது, ஒரு திசை கிடையாது. எங்கன்னு நின்னாலும் ஏசப்பா எங்களுக்கு நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம்ப்பா எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னா போதும், எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் எங்களுக்கு அநேக உதவிகள் எத்தனையோ இருக்குது. நாங்கள் ஒவ்வொரு இடமும் கிட்டத்தட்ட இப்போ 2.5 வருஷம் ஆச்சு. ஒவ்வொரு இடமும் நாங்கள் சாட்சி சொல்லிட்டு வரோம். அந்த ஒவ்வொரு இடத்துல ஏசப்பா நாங்கள் சாட்சி சொல்ல போகிறோம், அங்கேருந்து ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படணும்பா, எங்களுக்கு இங்கே உதவி பண்ணுங்கப்பா, எங்களால் ஒன்றும் இல்லை, நாங்கள் கல்லையும் மண்ணையும் நம்பிக்கிட்டு இருந்தோம், இந்த இடத்துல நாங்கள் உங்கள் முன்னாடி உயிராக நிற்கிறதுக்கு நீர் தந்த கிருபை, எங்களால் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் இப்போ நடத்துங்க, ஒவ்வொரு ஆத்மாக்கள் ரசிக்கப்பட எங்களை பயன்படுத்துக்கப்பான்னு ஒவ்வொரு ஜெபம் பண்ணிட்டு போவோம். அநேக இடங்களில் நாங்கள் பாவூர் சத்திரம், தென்காசி, கல்றக்குறிச்சி எல்லா இடமும் சாய்ச்சிடுவோம். அநேக பேர் எங்களுடைய அநேக ஆத்மாக்கள் ரசிக்கப்பட்டிருக்காங்க. எங்களுக்கு ஏசப்பா இவ்வளோ நாள் கொடுத்த உயிரை இன்னும் நடத்தி கொண்டே இருக்கிறார். எங்களை பின்தொடர்ந்து எங்களை பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அவருக்குள்ளே நாங்கள் பிள்ளை, அவருடைய சேட்டைகள் நாங்கள் மறைத்து வச்சிருக்கார். எங்கள் ஊரில் அநேக ஆத்மாக்கள் ரசிக்கப்படணும். அதாவது எங்கள் ஊரில் நாங்கள் ஒரு குடும்பம் தான் ரசிக்கப்பட்டிருக்கோம். ஆலயம் கட்டணும், இடமெல்லாம் ரெடி பண்ணி இருக்குது, வேறு யாரும் குடும்பம் ரசிக்கப்படல. அநேக குடும்பங்கள் பாடுகளில் இருக்காங்க, ஆனால் வெக்கப்படுறாங்க. வேதத்துக்குள்ளே போனால் நமக்கு இத்தனை முக்கோடி தெய்வங்கள் காப்பாற்றணும்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு தெய்வமும் எதுவுமே வராது. நீ அதாவது வெளியில் இருந்துட்டு நீ குண்டிகளவும் போனாலும் கூட அந்த தெய்வம் நீ தீட்டு அப்படிங்க. அப்போ நீ மாதிரி குளிக்காமல் ஒரு வீட்டுக்கு முன்னாடி அது நீ தீட்டோடு வந்துட்டேன்னா உன்னை எப்படி காப்பாற்றுவோம் அப்படிங்க. அப்போ அதெல்லாம் தெய்வமா? நம்மளை பழி வாங்குகிற தெய்வம், காப்பாற்றுற தெய்வமே கிடையாது. அது நம்மளை பழி வாங்குறதான். உண்மையிலே நம்மளை காப்பாற்றுற தெய்வம் ஒன்றே ஒன்று, இந்த பைபிள் மட்டும்தான். இந்த பைபிளில் இருக்க அத்தனையும் அத்தனை வசனங்களும் உயிர் உள்ளது. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமல் எல்லாரும் சொல்லுவாங்க, அது கிடையாது. இந்த ஒவ்வொரு வசனத்தை மட்டும் அதை நினச்சிக்கிட்டு அதை வச்சு மட்டும் ஜெபம் பண்ணால் போதும், நமக்கு அற்புதம் செய்தவர் உயிரோடு இருக்கிறார். நாங்கள் இன்னைக்கும் அந்த ஒரு விசுவாசத்தோட இன்றைக்கும் என் மனைவிக்கு ஒரு மாத்திரை கிடையாது. ஆனால் அன்றைக்கி 2023 6வது மாதம் செவ்வாய்க்கிழமை 6ஆம் தேதி
அன்னைக்கு வந்து அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கி எங்களோடு இருந்து எங்களை எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காப்பாற்றி கொண்டே இருக்கார். என் பிள்ளைங்கள் எல்லாத்தையும் அவர் ரட்சிக்கப்பட அவருக்குள்ளே அவருக்கு உள்ளங்கை நாங்கள் ஒப்புக்கூட ஜெபம் பண்ணுறோம். அநேக அற்புதங்கள் நடக்கு எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கார். எங்களுக்கு இந்த சாட்சியை எங்களை இந்த இடத்துல வந்து சொல்ல கூட்டிகிட்டு வந்த ஏசப்பாவுக்கு கொடான கோடி நன்றி. எங்களை தாழ்த்துக்கிறோம்ப்பா. சோத்திரம். கத்தருக்கு சோத்திரம். எனக்கு ஒரே 10 வருஷம் மாத்திரை தின்னேன். தொண்டை பச்சல் மாத்திரை. அப்படி ஒரு தொண்டை பச்சல் ஒரு ஆளுக்கிட்டலாம் இருக்க முடியாது. அவ்வளோ தொண்டை பாய்ச்சல், ஏகப்பட்ட பாய்ச்சல். ஐக்கிரண்டுக்கே நாங்கள் பைக்கில் தான் போனோம். அவங்க உனக்கு கொரோனா இருக்குமா வாயை பத்தும் பாவா. நான் வாயை எங்கனோடி பத்த வாயை பத்த காட்டில் கீழே போகிற நோத்தரெல்லாம் அடக்கவே முடியாது. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன். ராத்திரி படுத்து கிடப்பேன். என்னைய அப்படியே கட்டில் அந்த இழுத்துட்டு போவேன். என் காலை வந்து இழுக்கும். ராத்திரி தோட்டத்தில் இருக்க முடியாது. என்ன கஷ்டப்பட்டிருக்கேன். அவ்வளோ கஷ்டம். தோட்டத்துலலாம் எங்களால் லாந்தவே முடியாது. ஒரு ஆள் என்கிட்ட நின்ன மாதிரியே இருக்கும். என் பிள்ளைகள் உருவத்திலே வந்து போய்கிட்டு இருக்கும். நாங்கள் இப்போ ஆண்டவர்கிட்ட போன பிறகு ஒரு பிசாசும் இல்லை என்கிட்ட வரல. நான் 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது தூங்கி. இப்போ எங்கன்னா நானும் தோட்டத்தில் தூங்கிடுவேன். என்ன நாளும் செஞ்சிருவேன். எப்போ அவ்வளோ இந்த விரலெல்லாம் ஓட்டை போட்டு வந்துட்டு விரலெல்லாம் குளிக்க முடியாது. காந்தும் எரியும். மேலாம் துணியை நினச்சி தான் போட்டு படுத்து கிடப்பேன். அவ்வளவு உள்ளது. இது வந்து என்ன வேலை பண்ணிட்டு அவ்வளோ வேலை பண்ணணுது. ஐக்கிரண்டு போகும்போது செத்துலாம் போவோம். புழுக்க 3 பிள்ளைகள் இருக்க எப்படி காப்பாற்ற போகிறோம்? நம்ம தான் இங்கே அவசர வாட்டில் 4 நாள் 3 நாள் தூக்கி கொண்டு போட்டுருவோப்பா. செத்த மையத்தை கொண்டு போட்ட மாதிரி எனக்கு ஒன்றும் கிடையாது. அவ்வளவு இருந்தது. அங்கே 4 மாடிக்கு ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வரச்சுன்னா அவர் சொல்லுச்சு. நான் தூரம் தான் இருந்தேன். என்னம்மா செய்யுது? எனக்கு ஒரே தொண்டை போயுது. சுக்காப்பி குடித்தா வாந்தி வந்துடுது. எதை சாப்பிட்டாலும் வாந்தி வந்துடும். ராத்திரியெல்லாம் சாப்பாடு என் உடல்லே செல்லே செய்யலை. 4 மாடிக்கு போனதும் காலையில் இங்கே குளிச்சுட்டு மாத்திரை சுகருக்குள்ள மாத்திரையெல்லாம் வச்சுட்டு நினைவில்லாமல் போயிட்டோம். நினைவில்லாமல் பஸ்ஸுக்க போயிட்டோம். அங்கே எனக்கு வலி பிள்ளைகள் கூட 5 பிள்ளைகளை சாதா பத்துட்டு அந்த வலி இல்லை. அவ்வளோ வலி. 1 வருஷமாக வலி எனக்கு தாங்கவே முடியாது. அழுது எனக்கு கண்ணும் தெரியாமல் போயிட்டு. கண்ணு தெரியாமல் போகுது. அவன் பிள்ளைகள் வர்றது கூட பிள்ளைகள் வருதுன்னு தெரியாது. ஒன்றும் தெரியாமல் இருந்தேன். அங்கே ஒரு நொடியில் முழங்கால் போட்டு 4 மாடிக்கு போனேன். நீ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுமா அப்படின்னாங்க. முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணணும். என் காலை விட்டு இறங்கி வீட்டில் வந்து நிற்கு இறங்கே மண்டக்கு. அவ்வளோ ஒரு நொடியில் என் வீட்டுக்காரர் கைதாங்க போட்டு தான் போனேன். ஒரு நொடியில் எனக்கு அவ்வளோ குணமாகிட்டு. கர்ப்பப்பையில் இருந்த கட்டி ஒரு 2 நாளையில் எல்லாமே நார்மலாகிட்டு. சுகரு எல்லாமே எனக்கு ஒன்றுமே கிடையாது. இப்படி ஒரு தெய்வம் இருக்கா? நம்ம செத்துலாம் போகணும்னு நினச்சி திரும்பி பேசிட்டு இருக்கேன். நான் 2 நாளில் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. சாப்பாடு தான் எனக்கு பூரா வாந்தி வந்துடும். சாப்பிடவே முடியாது. ஒன்றுமே சாப்பிட முடியாது. எனக்கு ஒரு நேரம் தான் சாப்பாடு தருவாங்க. அப்படி கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் இப்படி இருக்கான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. நான் 41 நாள் இந்த பிசாசை விட்டு இன்னும் ஒரு புண்ணியம் இல்லை. என் பிள்ளையோட தான் இழந்திருக்கேன். ஒரு புண்ணியமும் கிடையாது. என் பிள்ளைகள் இழந்து தான் மிச்சம். அப்படி நினச்சி எல்லாத்தையும் தாயமாக 2வது சோகத்தில் பண்ண முழு சோகம் கிடச்சிட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா. எப்போ நம்ம செத்துலாம் போகணும்னு நினச்சேன். இவ்வளவு நம்ம வலி எல்லாம் மண்டையெல்லாம் புட்டுக்கும். இங்கே ஒரே வலி. இங்கே கால் கை எல்லாம் வரலாம் புட்டிங்க என்னை எடுத்துரும். இப்போ இவ்வளோ நொடியில் ஒரு நொடியில் ஊசி மாத்திரை கூட கட்டுப்படுத்தாது. ஆண்டவர் இவ்வளவு நொடியில் கட்டுப்படுத்திட்டாருன்னு நினச்சி போனேன். எனக்கு பயிர் பேசி தாங்க முடியல. அதனால் எனக்கு 2 சாப்பாடு தான் ஏன் தரன்னு சாப்பிட்டேன். நல்லா சாப்பிட்டு இவ்வளோ வந்தேன். இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இப்பவும் பழையபடி என் கர்ப்பப்பையில் இருந்து 6 மாதமாக 7-8 மாதமாக இவ்வளோ தண்டி நீங்கள் பயந்துருவீங்களா? இவ்வளோ தண்டி 2ஆம் தரப்பு கர்ப்பப்பையில் இருந்து கட்டி வருது. என்னை விடாமல் பிடிக்கி அந்த ஐக்கிரண்டு போனால் வேறு 2ஆம் தரப்பு செக் பண்ணுமுன்னு அவங்க சொன்னாங்க. ஐயே நம்மளை பொருளாக நினைக்காங்க. ஒன்றும் நினைக்கல. மனுஷனாக நினைக்கவே இல்லை. நான் அந்த டாக்டர் போமாரும் நர்சிமாரும்
இப்படி என்ன கடலே திருவுன மாதிரி திருவுதாப்பா. அந்த இவர் வெளியே இருந்தார். நம்ம இது இவ்வளோட்ட நம்மளுக்கு ஆண்டவர் இருக்காருன்னு சொல்லாமறையான் பேக்கெல்லாம் தூக்கிட்டு போய் வந்துட்டேன். எப்போ இருந்த கட்டி எனக்கு தன்னால் கரைஞ்சிட்டு பார்த்துக்கங்க. நீங்கள் எனக்கு படிப்படைப்பு ஒன்றும் கிடையாது. நான் முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவேன். இப்போ 2ஆம் தரப்பு கட்டி வந்தது தன்னால் கரைஞ்சிட்டு. 2ஆம் தரப்பு அந்த கட்டி தான் பெருசாக இருந்தது கருப்பையோட. ஆப்ரேஷன் பண்ண அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணாட்டேனா அவங்ககிட்ட சொல்லவே இல்லை. மனசில் வச்சுட்டு என்கிட்ட பையன் தூக்கிட்டு நம்மகிட்ட வெளியே வந்துட்டேன். 4 மாடிக்கு போய் ஜோம் பண்ண எனக்கு கட்டி கரைஞ்சிட்டு. ஆண்டவர் என்னோட இருக்காரு கத்தரு. என் பிள்ளையோட தான் இழந்துட்டேன். சோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி அப்பா.